மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இறை வழிபாட்டிலே அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். இறையருள் கைகூடும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசி அதிபதியின் நட்சத்திரங்களுள் ஒன்றான சித்திரையில் சந்திரன் இருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பிடத்தக்க நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், உயர்கல்விக்கான வாய்ப்பு போன்றவை மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்து சந்திரன் என்பது அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி அதிபதியின் மற்றொரு வீடான துலாமிலே சந்திரன் கடந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் அமர்ந்து பொருளாதார லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கும் இத்தருணத்திலே இத்தகைய ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரனின் வீட்டில் சந்திரன், ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்திலே பரிவர்த்தனை பெற்று யோகத்தை அடைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். பண லாபம் அதிகமாக கிடைக்கும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே பொருளாதார ரீதியாக உயர்வு பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே சுக்கிரனின் வீட்டில் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரங்களுள் ஒன்றான சித்திரையில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் மறைந்து போகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 11ஆம் இடத்து சுக்கிரன் உங்களது தொழிலை வளர்ச்சி அடைய செய்யும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இப்பொழுது ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படும், அல்லது பணியிட மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக தொழில் தொடர்பான நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, தொழில் மாற்றம் நிகழ்கின்ற நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். லாபஸ்தானாதிபதி சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிரிவு ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது அந்த பிரிவு நீங்கி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம்.
நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாள். தொழில் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசியை கடந்து செல்லும் நேரத்தில் உங்களது தொழில் வளர்ச்சி அடையும். இன்றைய நாள் உங்களது உத்தியோகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும்.